बान्धवाः शिवभक्ताश्च स्वदेशो भुवनत्रयम्। नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्रितवपुद्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शंकर पार्वतीभ्यां। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरम्। अपार करुणा सिंधु ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वः। परित्यज्य मौनं वटाभिस्थितिं च व्रजन् भारतस्य प्रदेशात् प्रदेशं मधुस्यन्ति वाचा जनान् धर्ममार्गे नयनु श्री जयेन्द्रो गुरुर्भाति चित्ते। देवे देहे च देशे च भक्त्यारोग्य सुखप्रदं बुधपावन सेव्यन्तं श्री जयेन्द्रं नमाम्यहम्। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरा। நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இவை பொழுதும் எந்தெந்தில் நீங்காதான் தாழ் வாழ்க. இன்னைக்கு விழுப்புரத்துக்கு வந்திருக்கோம். நாளை காலம்புற இங்கிருந்து சாதுர்மாசிய சங்கல்பத்துக்காக அங்கே காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு இருக்கோம். நடுப்புறம் இங்கே வந்திருக்கோம். இன்றைய தினம் நம்முடைய புதுப்பெரியவர்களுடைய ஜெயந்தி விழா, அவிட்ட நட்சத்திரம் ஜெயந்தி விழா. அது சாத்தர் மாசத்தினுடைய நடுவில் பொதுவாக வரும். அது சொன்னாங்க. இந்த ஜெயந்தி விழா திருவானைக்கோவில், அங்க ஜெகத்குரு வித்யாஸ்தானம் என்று நம்முடைய சங்கர மடம் அங்கே இருக்கிறது. ஜெகத்குரு வித்யாஸ்தானம் என்று அதற்கு பெயர். பல நூற்றாண்டுகளாக அந்த இடத்திலே நம்முடைய இந்து சமயத்தினுடைய தர்மத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய வளர்ச்சிக்காக வேதம், சாஸ்திரம், புராணங்கள், ஜோதிஷம், பல கலைகள், இவைகளெல்லாம் படித்த பல அறிஞர்களை உருவாக்கக்கூடிய பணி அந்த ஜெகத்குரு வித்யாஸ்தானத்தின் மூலமாக நடைபெற்று வருகிறது. அங்கிருந்து படித்தவர்கள் சென்னை சம்ஸ்கிருத கல்லூரிக்கு சிறப்பு பேராசிரியர்களாக, வித்வான்களாக சென்று பணியாற்றி இருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வர சுவாமி, அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சமேத ஜம்புகேஸ்வர சுவாமியினுடைய தாடங்க பிரதிஷ்டை. ஆதிசங்கரர் எப்படி காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பாளுடைய சந்நிதியிலே ஸ்ரீசக்கரத்தை ஸ்தாபிதம் செய்தாரோ, அந்த சமயத்திலேயே யாத்திரையாக ஜம்புகேஸ்வரம் பஞ்சபூத ஸ்தலத்திலே ஒன்றான நாவல் மர ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. அந்த இடத்திலே யானை பூஜை செய்த அந்த கோவில், சிலந்தி பூஜை செய்த கோவில், ராஜா பூஜை செய்த கோவில், கோச்செங்கட் சோழன் என்று ஒருவர். அது பூர்வ ஜென்மாவுடைய ஞாபகம்லாம் வந்து, அதனால யானை ஏறா திருப்பணின்னு பேரு. அது மாதிரி அந்த கர்ப்பகிரகம்லாம் ரொம்ப குனிஞ்சி போகும். பொதுவாகவே இறைவனுடைய சன்னிதானத்துக்கு போகும்போது நம்ம அடக்கத்துடன் போகணும். இங்கே அப்படி ஒரு அமைப்பு, கோவில் கட்டிய அமைப்பு அப்படி. அது மாதிரி பல கோவில்கள் இருக்கு தஞ்சாவூர் பகுதியிலே. யானை ஏறா திருப்பணின்னு அது வந்து நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் நமக்கு இந்த கதையெல்லாம் சொல்லுங்க. கதை வரலாறெல்லாம் நமக்கு முக்கியமாக சொன்னது அவர் சொல்லிக் கொடுத்த சமாஜம். இப்படி அந்த திருவானைக்கோவிலே, இந்த ஊரிலே
பிறந்து நமக்கெல்லாம் அருளாசி வழங்கியதோடு வெளிநாட்டு அன்பர்களுக்கும் வேதாந்த தத்துவ சாஸ்திரத்தை தெரியப்படுத்திய பால் பிரிட்டன் போன்ற வெளிநாட்டு அன்பர்களுக்கும் அத்வைதம் தத்துவஞானம் என்பது முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுத்த நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் 13 வயசிலே கலவையிலே அவர்கள் பொறுப்புக்கு வந்த புதிய சந்தர்ப்பத்திலே 2 வருஷத்திற்குள்ளாக 1909ஆம் வருஷம் 7ஆம் வருஷம் பட்டத்துக்கு வந்தார்கள். 1909ஆம் வருஷம் 15 வயசுல அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு நாடக பிரதிஷ்டை செய்தார். அது தலைமுறையாக அந்த நாடக பிரதிஷ்டை விழா நடைபெற்று வருகிறது. 1970 நம்முடைய பொது பெரியவர்களுக்கு அவர்கள் யாத்திரை செய்வதற்காக முதல்ல நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் சொல்லி அனுப்பி வைத்த முதல் யாத்திரை திருவானைக்கோவில் யாத்திரை. முதலில் அதுவரையில 1954ஆம் வருஷத்திலிருந்து 69ஆம் வருஷம் முடிய அவர்களுடைய கூடியே இருந்து நிதி, நியமம், நிர்வாகம் அந்த 3ஐயும் அவர்கள் தெரிந்து அதற்காக சிறப்பான பயிற்சிகள் ஒரு சில காலங்கள் பெரியவர் புது பெரியவார்கிட்ட தான் பேசுவாங்க. அப்படின்னா நிர்வாகம் எல்லாமே இவர் வழியாக தான் எல்லாம் அவருடைய எண்ணம் எல்லாத்தையும் இவர் சொல்லுவார், மற்றவங்க சொல்லுவாங்க. அப்படி இளையாத்தங்குடி என்று ஒரு ஊர் இருக்கிறது புதுக்கோட்டை பக்கத்தில். அங்கே அது போன்று சிறப்பு பயிற்சி எல்லாம் படித்து பல பணிவிடைகளை புது பெரியவர்கள் செய்திருக்கிறார். அது போன்ற ஒரு தயாரிப்பு என்பது அது போன்ற லோகத்திற்கு பரிச்சயப்படுத்துவது, அறிமுகப்படுத்துவது என்பது ஒரு சிறப்பான வரலாறு. புது பெரியவர் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டை அவர் செய்து இங்கிருந்து ஆந்திர மாநிலத்திற்கு அழைத்து சென்று 1937ஆம் வருஷம் அவர்கள் எந்த ஊருக்கெல்லாம் சஞ்சாரம் செய்தார்களோ கிருஷ்ணா கோதாவரி மாவட்டத்திற்கெல்லாம் அழைத்து சென்று 3 வருஷங்கள் ஆந்திர மாநிலத்திலே பொதுமக்கள் மத்தியிலே தர்ம பிரச்சாரத்திலே ஈடுபடுத்தி அதுக்கப்புறமா 1970ஆம் வருஷம் இங்கே இருந்து தனியாக அவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது, இவங்க சஞ்சாரம் பண்ணுறது. அப்படி வந்த பொழுது முதலாக அவர்கள் செய்த தனியாக இந்த கும்பாபிஷேகம் திருவானைக்கோவில் கும்பாபிஷேகம். அந்த திருவானைக்கோவிலே அவர்கள் வேதத்தினுடைய மேற்படிப்புகளை படித்தார்கள். முடிவாங்க சபாபதி அந்த திருவிடை மருதூர் என்று இப்படி வந்துடலாம். இங்கே வந்து பெஞ்சத்தான் போட்டு சேர்த்து போட்டு அந்த திருவிடை மருதூர் என்று மத்தியார்ஜனம் என்று இருக்கிறது. அந்த இடத்திலே நம்முடைய மகா பெரியவர்களுடைய பூர்வாசிரம தம்பி அவர் இங்கேயும் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறவர் குஞ்சு சாஸ்திரிகள் அப்படின்னு பேரு. அவர் கடைசி தம்பி அவர் வேதம் படித்தவர். அவரிடத்திலே நம்முடைய பொது பெரியவர்களை வேதம் படிக்க வைத்தார். ஆக சந்நியாசம் அளிப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு அந்த ஆன்மீக தயாரிப்பை அப்பத்திலிருந்து காமாட்சி அம்மனுடைய கும்பாபிஷேகத்தை நம்முடைய காட்சி மகாபெரியவர்கள் 1944ஆம் வருஷம் நடத்தினார்கள். திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் நடத்தினார்கள். அதற்கு பிறகு சஹஸ்ரநாம மாலை என்று தங்கத்திலே ஒவ்வொரு நாமாவும் லலிதா சஹஸ்ரநாமமும் ஒரு பவுனுக்கு குறைச்சல் இல்லாமல் அந்த பிரத்யேகமாக மாலையை தயார் செய்து காமாட்சி அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்தார். அதுக்கெல்லாம் MS சுப்பலட்சுமி போன்றவர்கள் எல்லாம் அவர்தான் வளையெல்லாம் கொடுத்து
அந்த மாதிரி அந்த லலிதா சஹஸ்ரநாம மாலை சிறப்பாக செய்யப்பட்டு அதில் ஒவ்வொரு காசுலையும் அது ஸ்ரீமாத்திரை நமக ஆரம்பித்து 3 சஹஸ்ரநாமமும் அப்படி சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அது காட்சி மகாபெரிவர்கள் மூலமாக காமாட்சி அம்பாளுக்கு செய்யப்பட்டது. அந்த கும்பாபிஷேகம் 44ஆம் வருஷம் நடத்தும் பொழுது வேதம் ஆரம்பிக்க வைக்கப்பட்டது. அந்த கும்பாபிஷேகத்திலே பிறகு திருவிடை மருதூரிலே 5-6 வருஷங்கள் வேதங்களை அத்தியனம் செய்து அதிலே மேற்படிப்புக்காக சாஸ்திரங்களுக்காக திருவானைக்கோவிலுக்கு அனுப்பி வைத்து அங்கே அல்லூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த கிராமத்திலேயும் ஒருத்தர் வித்வான் இருந்தார். அவர் 100 வயசுல இருந்தார். அவரிடத்திலே பரசுராம கணபாடிகள் அவரிடத்திலே வச்சு நிறைய சாஸ்திரங்களிலே பயிற்சி பெற்று அப்படி அந்த ஜெகத்குரு வித்யாஸ்தானம் இப்பொழுதும் வேத பாடசாலை நடைபெற்று வருகிறது. காசி யாத்திரை என்பது நம்முடைய இந்துக்களுக்கு பரம்பரையாக அந்த சேது ஸ்நானம் அங்கு பிரயாகையிலே அலகாபாத் பிரயாகையிலே அந்த தனுஷ்கோடியிலிருந்து எடுத்து செல்லக்கூடிய இந்த மணலை வைத்து சிவலிங்கம் செய்து அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை செய்து கங்கையிலே சேர்க்க வேண்டும். அதுபோன்று காசி யாத்திரை 1934ஆம் வருஷம் நம்முடைய மகாபெரிவர்கள் அந்த காலத்திலே வசதியெல்லாம் சுமாராக இருந்த காலத்திலே ரொம்பவும் நியம நிஷ்டைகளுடன் இங்கே இருந்து நிசாம் அந்த ஹைதராபாத்துக்கெல்லாம் போய் அந்த நிசாம் அந்த நிர்வாகத்திலேயும் இவர்களுக்காக 40 நாள் தங்குவதற்கு விசேஷ ஏற்பாடு செய்து அங்கிருந்து நாக்பூர் சென்று அங்கிருந்து காசிக்கு போய் அலகாபாத் அங்கிருந்து காசிக்கு பாத யாத்திரையாக சென்று அங்கு பல காலம் இருந்து வைத்தியநாத் தாம் என்று பீகாரிலே தற்போதைய ஜார்க்கண்டில் இருக்கிறது. வைத்தியநாத கஷேத்திரம் என்று சிவலிங்கம் சிவக்ஷேத்திரம் அங்கு சென்று கல்கத்தாக்கு போய் ஜெகநாத் புரிக்கு வந்து அப்படி ஒரு பிரதர்ஷனம் பூ பிரதர்ஷனமாக அந்த காசி யாத்திரையை ராமேஸ்வரம் சென்று நிறைவு செய்தார். அதுக்கப்புறமா 1960களிலே 64 அதுபோன்று புதுக்கோட்டை இளையாத்தங்குடியிலிருந்து நம்முடைய புதுப்பெரியவர்களும் அழைத்து கொண்டு ராமேஸ்வரத்துக்கு போய் அந்த காசி யாத்திரையை சங்கல்பம் செய்வதற்கு சொல்லி அந்த தனுஷ்கோடியிலிருந்து அந்த மணல் எடுக்கப்பட்டு பூஜை செய்து அதை 1973-74களில் பூர்த்தி செய்தார்கள். இங்கிருந்து டெல்லி போய் ஹரித்வார் ரிஷிகேஷ் போய் இவர்களும் அந்த கஜ பூஜை கோ பூஜை அந்த ஏற்பாட்டின்படியே இந்த காசி யாத்திரையை செய்து நிறைவு செய்தார்கள். ஒரு 3 வருஷத்திற்கு முன்பாக அந்த தனுஷ்கோடியிலே பூஜை செய்யப்பட்டது. போன வருஷம் ஆஷாட சுக்ல ஏகாதசி என்று பிரயாகை அந்த அலகாபாத் பிரயாகையிலே இந்த தனுஷ்கோடியிலே பூஜை செய்த அந்த மணலில் சிவலிங்கம் அந்த தேனு எல்லாத்தையும் வச்சு பிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய மரபுப்படி அதுக்கெல்லாம் சோடசோபச்சாரம் எல்லாம் பண்ணி அது கங்கையில் சேர்த்து அந்த ஏகாதசி என்று 3 குடங்களிலே அந்த கங்கா தீர்த்தம் சேர்த்து கலசத்திலே வைக்கப்பட்டு காசியிலே பூஜையில் எல்லாம் இருந்த அந்த கங்கா தீர்த்தம் இந்த திருவானைக்கோவிலே போன வாரம் கங்கா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், கணபதி சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் போன்று கங்கை அம்மனுக்கு சஹஸ்ரநாமம் இருக்கிறது.
அது இவ்வளோ சீக்கிரம் கங்கை காசி எல்லாம் உடனே போயிட்டு வர முடியும்னு அப்படிலாம் நினச்சி பார்க்கல. கங்கை அம்மன் கோவில்னு திருப்பதியில் இருக்கு. அங்கே கும்பாபிஷேகத்துக்கு வரீங்களான்னு கூப்பிட்டாங்க. ஒரு 16 கோடி ரூபாயில் செலவு பண்ணி அங்கேயே காஞ்சிபதி அவர்கள் பெயரிலே சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மார்க்கம் என்பதாக புதியதாக ஒரு ரோடு எல்லாம் கட்டி அதற்கு திறப்பு விழாவெல்லாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் செய்தார். அந்த ஒரு எம்எல்ஏ அதெல்லாம் பண்ண புதுசாக ஒரு ரோடு அதுக்கு பேர் வைக்கணும் போது 2 ரோடு. ஒன்று தொண்டைமான் சக்கரவர்த்தி, அவர் திருமலை வெங்கடேஸ்வர சுவாமிக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அடுத்தது நம்ம காஞ்சிபதி அவருடைய பெயரில் ஒரு ரோடு திறப்பு விழா செய்தார்கள். அது கூப்பிட்டாங்க, அதுக்கு போயிருந்தோம். கங்கை அம்மன் கோவில் கும்பாபிஷேகம். சரி, அதுக்கப்புறமா அந்த ஏதோ ஒரு யோகம் அது வரையில் சென்று வருவதற்கு கங்கை அம்மன் கோவில் கும்பாபிஷேகம். அது வரைக்கும் காசியிலே சிறப்பாக சாத்துர் மாசத்திற்கான ஏற்பாடு 3 மாதம். சாதாரணமாக 2 மாதம், அதிக மாதம் என்று போன வருஷம் பஞ்சாங்கப்படி சில வருஷத்திற்கு ஒரு முறை சிராவண மாதம் ஆவணி மாதம் 2 மாதமாக வந்தது. 8 சோமவாரங்கள், 8 சோமவாரங்களும் அந்த காசியிலே எங்கிருந்தோ தூரத்திலிருந்து காவடியிலே கங்கா தீர்த்தம் கொண்டு வந்து மக்கள்லாம் அந்த உற்சாகம் பற்றி அவ்வளவு சிறப்பாக அந்த 90 நாளைக்கு கச்சேரி, பஜனை, உபன்யாசம், ஹோமங்கள், நிறைய சத்சங்கங்கள், இப்படி அந்த கங்கை கரையில் காசி ராஜாவினுடைய அந்த பழைய அரண்மனை அந்த இடத்துல இவ்வளவு ஏற்பாட்டையும் லட்ச மோதக ஹோமம் அதுக்காக விசேஷமாக நம்முடைய இங்கிருந்து வித்வான்கள்லாம் வந்து சத்தையாக நடத்தி கொடுத்து அந்த இடத்துல அவ்வளோ ஏற்பாடு பண்ணுறதுன்னா ரொம்ப முயற்சி தேவை. கங்கை கரையில் நித்தியம் ஒரு 10,000 ஹோமங்கள்லாம் பண்ணி விசேஷமாக அதிருத்ரம், சகசிர செண்டி 100க்கும் மேற்பட்டவர்கள் இங்கிருந்து வேதம் படித்தவர்கள் நன்றாக நடத்தினார்கள். அப்படி அந்த காசியிலே இருக்கக்கூடிய காலத்திலே வடநாட்டை சார்ந்தவர்களுக்கும் நமக்கும் கலாச்சார உறவு வலுப்பட்டது. பஞ்சாபியை சேர்ந்தவர்கள், ராஜஸ்தானை சார்ந்தவர்கள், பெங்காலை சார்ந்தவர்கள், இப்படி பல மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு நாள் வந்து அவர்களோடு கலாச்சாரத்தை வளர்ப்பது எப்படி, தர்மத்தை வளர்ப்பது எப்படி என்றெல்லாம் அந்த சபையெல்லாம் நடந்து விசேஷமாக நடந்தது. பஞ்சாங்க சதஸ் 15 மாநிலத்திலிருந்து அங்கு காசியில் கலந்து கொண்டார்கள். ஒரிசா, ராஜஸ்தான், பல ஊர்களிலிருந்து வந்து கலந்து கொண்டார்கள். இப்படி சிறப்பாக அங்கு ஏற்பாடு செய்தார்கள். அது முடிந்தவுடனே ஸ்ரீசைலத்துக்கு வந்து ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம் 12 ஜோதிர்லிங்கத்திலே அது முக்கியமான ஜோதிர்லிங்கம். பிரமராம்பா சமேத மல்லிகார்ஜுனன். அந்த பிரமராம்பா அஷ்டகம் என்றே ஆதிசங்கரர் எழுதியிருக்கிறார். ஆதிசங்கரர் தவம் செய்த இடம். அகோபலத்துக்கு போனார், இங்கே ஸ்ரீசைலத்தில் தபஸ் பண்ணார். அந்த ஸ்ரீசைலத்தில் தபஸ் பண்ண இடத்தை நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் கண்டுபிடித்தார்கள். அங்கே கண்டுபிடிச்சு அங்கேயே உட்காந்துட்டார். அதுக்கப்புறமா புது பரிவார் எல்லாரும் சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் வரணும், யாத்திரை எல்லாம் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்தார். அந்த இடத்துல உட்கார்ந்தார். அந்த ஸ்ரீசைலத்திலே செல்பவர்கள் ஆதிசங்கரர் தவம் செய்த இடத்தையும் பார்க்கணும். பாலதாரா, பஞ்சதாரா என்று இருக்கிறது. அந்த ஸ்ரீசைலத்திலே கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதிலேயும் கலந்துட்டு ஸ்ரீசைலத்தில் அங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து மகாநந்திங்கிற ஊர் நடுவில் தரிசனம் பண்ணிட்டு பிரம்மராம சந்நிதியிலையும் எல்லாம் பூஜையெல்லாம் நடத்தி காயத்ரீம் கருடத்வஜாம் ககனகாம் காந்தர்வ கானப்பிரியாம் கம்பீராம் கஜகாமினீம் கிரிசுதாம் கந்தாட்சதாம்
கங்கா கௌதம கர்க சன்னுத பதாம் காம் கௌதமீம் கோமதீம் ஸ்ரீசைல ஸ்தலவாசினீம் பகவதீம் ஸ்ரீமாதரம் பாவையே என்பதாக பிரபராம்பா அஷ்டகம் என்று ஆதிசங்கர் எழுதியிருக்கிறார். அந்த பிரபராம்பா தரிசனம் எல்லாம் செய்து காஞ்சிபுரம் வந்தப்புறம் இந்த ராமேஸ்வரம் வந்து பூர்த்தி பண்ணணும். அது அந்த சம்பிரதாயம், அந்த கங்கா யாத்திரையினுடைய சம்பிரதாயம். அதன்படி ராமேஸ்வரத்திற்கு யாத்திரை அமைந்தது. என்ன விசேஷம்னா, இன்றைய ஆஷாட சுக்ல ஏகாதசி என்று அந்த தனுஷ்கோடி பூஜை கங்கையிலே நடத்தப்பட்டதோ, கங்கா தீர்த்தம் எடுக்கப்பட்டதோ, அதே ஆஷாட ஏகாதசி என்று ராமநாத சுவாமிக்கு கங்காபிஷேகம் நடைபெற்று அப்படி சிறப்பாக அந்த சம்பத்சர அபிஷேகம் என்று சொன்னார்களே, அது போன்று ஒரே நாளாக அமைந்தது. அது ஈஸ்வர அனுகிரகம். அப்படி விசேஷமாக நன்றாக எல்லோரும் அதை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அதை முடித்து வியாச பூஜை என்பதை திருவானைக்கோவிலே செய்து, அது இன்றைய தினம் நம்முடைய பொதுப்பெரியவர்கள் அவர்கள் படித்து வருவது ஜெகத்குரு வித்யாஸ்தானம். அதனால அங்கேயே நடத்தினா அது பொருத்தமாக இருக்கும் என்பதனால அந்த பாத பூஜையெல்லாம் அங்கே நடத்தி, அது முடிச்ச கையோட மகாபெரியவர்கள் பிறந்த இடமான இங்கே விழுப்புரத்துக்கும் உங்கள் இது இங்கே வந்து ஒரே நாளிலே இன்றைய தினம் இப்படி நடந்திருக்கிறது. 2 பெரியவர்களுடைய அருளாட்சி பெற்ற ஊராக இந்த விழுப்புரம் இருக்கிறது. அவர்கள் பிறந்தது, இவர்கள் சின்ன வயதிலே வளர்ந்தது. இப்படி இந்த பீமன் தோப்பு இதெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்குது. அதுவும் ஒரு தடவை போயிட்டோம்னா இப்படி 2 பெரியவர்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான இடம் பிடித்த இந்த விழுப்புரத்திலே பல்வேறு தர்மங்களை நீங்கள் செய்து வருகிறீர்கள். பாடசாலையும் வளர்ந்து வருகிறது. ஒரு காலத்தில் நிறைய பேர் இருந்தார்கள், அப்புறம் நடுவில் கொஞ்சம் கம்மியாக மறுபடியும் இந்த தர்மங்கிறது இந்த காலகட்டத்திலே சென்னையை தாண்டி இவ்வளவு வித்தியார்த்திகள் இருப்பது அது விசேஷம். அது ஒன்று. ஆக இந்த பாடசாலையில் சிறப்பான முறையிலே நடந்து கொண்டு வருகிறது. நம்முடைய ஆடிட்டர் அனந்தராமன், நம்முடைய மகாலட்சுமி ஸ்டோர் ரமேஷ், இவர்களெல்லாம் நன்றாக அதை செய்து அந்த ஃபண்டெல்லாம் தயார் பண்ணி அதுக்காக சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். பள்ளிக்கூடமும் நல்ல முறையிலே மேலும் கட்டுவதற்காக காமகோட்டி ஓடியிருக்கிற ஸ்கூல் அதுவும் நன்றாக அதுக்காக ஏற்பாடாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வித்யா, வைத்தியம், வேதம் இந்த 3ம் சிறப்பாக சேவை செய்யக்கூடிய இடமாக இந்த விழுப்புரம் சங்கர மடம் நன்றாக வளர்ந்து வருகிறது. தொடர்ந்து இந்த நல்ல பணிகளிலே நீங்கள் எல்லோரும் ஈடுபட்டு வடவாம்பலம் இங்கே பக்கத்திலேயே அதிஷ்டானம் அமைந்திருக்கிறது. அதுவும் நன்றாக பக்தர்களுக்கு அனுகிரகம் கிடைத்து வருகிறது. இப்படி இந்த விழுப்புரம் பிரதேசமானது காஞ்சிபுரத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக தொடர்பை மேன்மேலும் வலுப்படுத்தி கொண்டு இங்கே நிறைய நிகழ்ச்சிகளாக நடந்திருக்கு. இந்த மண்டபத்தை நன்றாக பக்தர்கள் இது போன்று பெங்காலுக்கு போய் அதெல்லாம் இந்த மகாபெரியவருடைய பிம்பம், பொதுப்பெரியவருடைய எல்லாத்தையும் நன்றாக பண்ணி படங்கள்லாம் வைத்து நன்றாக செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து தான் கூட கேட்டோம், ரொம்ப நாளி ஆகிடுமே, உங்களுக்கு பரவாயில்ல, கிளம்பும் போது கொஞ்சம் நேரம் அங்கே வந்து இந்த இடம் மாறினதில் காஞ்சிபுரங்கிற இது திருவானைக்காவலில் பண்ணும் பொழுது கொஞ்சம் நேரம் ஆகுமே, பரவாயில்லையா, சரியில்லை பரவாயில்லை நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே பாத பூஜை, அதுக்கப்புறமாக அங்கே கொஞ்சம் முடியாதவங்களுக்காக கொஞ்சம் செயற்கை கால்கள் அது கொடுத்து, இன்னும் பள்ளிக்கூட குழந்தைகளுக்காக ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்கூல்னு அங்கே தஞ்சாவூரில் இருக்குது. இங்கேயும் இங்கே ஜனார்தன் செட்டியார் குடும்பம் மூலமாக இங்கேயும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்கூல் நல்ல விரிவாக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த ஸ்கூல்லேருந்து அங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து மாணவர்கள்லாம் வந்து அந்த நிகழ்ச்சி நடந்தது.
இங்கேயும் சிறப்பாக பலரும் இதில் இணைந்து கொண்டு நம்முடைய திருவாமாத்தூர் கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் என்கிற நல்ல பணியை செய்த குபேர செட்டியார் அதுக்கப்புறமா நம்ம சீனிவாசன் தோரணம் சீனிவாசன் இங்கே நாகராஜன் இருக்காரு. இங்கே பாண்டிச்சேரி அங்கேருந்து நம்முடைய சபாபதி அவர்கள் சபாநாயகராக இருந்த சபாபதி அவர்கள் எல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் ராமன் பேர் அப்படி அவரும் அந்த ஊரில் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு திருப்படியாக ஒவ்வொரு கோயிலுக்கும் திருப்படி கும்பாபிஷேகம்லாம் நடத்திட்டு இருக்காரு. புரட்டாசி மாதம் திருப்பதி தரிசனம் காஞ்சிபுரம் தரிசனம் அதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார். இப்படி இன்றைய தினம் எல்லோரும் சேர்ந்து பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நல்ல நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து இது போன்ற நல்ல பணிகள் மூலமாக நம்முடைய தேசத்திலே இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமான வழக்கமான அந்த கங்கா யாத்திரை என்பதை அங்கங்கே நம்ம வியாபாரத்திற்காகவும் ஊர் பார்க்கறதுக்காகவும் போய் பார்க்கறது வேற. வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய இந்த கங்கா யாத்திரையை அவரவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உபயோகப்படுத்தி கொண்டு நல்ல முறையிலே இந்த கங்கா யாத்திரையை செய்து விஸ்வநாதர் ராமநாதர் அங்கே காசியில் விஸ்வநாதர் ராமேஸ்வரத்தில் ராமநாதர் அந்த இரண்டையும் தரிசனம் செய்து கொண்டு நல்ல ஏற்பாடு விஸ்வநாதர் அங்கே காசி கோவில்லையும் நிறைய வசதியெல்லாம் வந்துட்டு இருக்கு. நாம் தங்கி இருந்தபோது பிரதோஷம் பூஜையெல்லாம் ஆரம்பிக்கணும்னு சொன்னோம். அங்கே பெரிய நந்தி இருக்கு. அந்த நந்திக்கு அந்த பிரதோஷம்லாம் ஆரம்பித்தாங்க. இப்போ தேவஸ்தானம் மூலமாகவே அந்த பிரதோஷ பூஜையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி நல்ல பக்தியும் வளர்ந்து கொண்டிருக்கிறது, வசதியும் அங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கேருந்து முராரி பாபுன்னு ஒருத்தர் நிறைய 10,000கணக்கான மக்களுக்கெல்லாம் பிரசங்கம் சொல்லி தர்ம பிரச்சாரம் செய்பவர். அவர் முந்தானேத்து குரு பௌர்ணமிக்காக பேசினார். அவர் நம்முடைய பொது பிரிவினரை பற்றி ஹிந்தியிலே முஸ்குராத்தே, அதாவது எப்பொழுதும் புன்முறுவலோடு இருப்பவர் அப்படி என்பதாக அந்த அளவுக்கு வடநாட்டிலே நம்முடைய தென்னாட்டினுடைய பெருமையை பரப்பியவர்கள் நம்முடைய ஜெயன் சரஸ்வதி சாமி. எப்படி தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்கிறோம், இப்படி தேசிய ஒருமைப்பாட்டை கங்கை யாத்திரையின் மூலமாக ராமேஸ்வரம் காசி பிரயாகையினுடைய யாத்திரையை, அதுபோன்று கேதார்நாத், காட்மாண்டு நேபாள், கைலாஸ் மானசரோவர், இப்படி பல ஊருக்கும் சென்று கஜ பூஜை கோ பூஜையை 1000 இடத்துக்கு குறைச்சல் இல்லாமல் நடத்தி பக்தியை பரப்பியவர்கள். அப்போ அந்த பாரம்பரியத்துக்கும் விழுப்புரத்துக்கும் உங்களுக்கு இருக்கிற சம்பந்தம் என்பது இந்த ஊருக்கு மிகப்பெரிய கௌரவம், மிகப்பெரிய பெருமை. அப்படி பெருமையோடு கூடிய இந்த ஊரில் நீங்கள் வசித்து இந்த தர்ம காரியங்களை வேத பாடசாலை, பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி இப்படி என்று தர்ம காரியங்களை எல்லாம் செய்வது என்பது அந்த குருவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பதற்கு விசேஷமான வாய்ப்பு. தொடர்ந்து இந்த நல்ல பணிகளை செய்து குருவர்களையும் திருவர்களையும் பெற்று சிறப்பாக இருக்க வேண்டுமாய் அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி என்கிற காமாட்சி முறை பிரார்த்திக்கிறோம். பார்வதி பதையே முருகனுக்கு சங்கர. 2-3 மாதம் அங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் இருப்போம். அதுக்கப்புறமா மறுபடியும் இங்கே திருவாலை கோவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சொல்லியிருந்தாங்க இங்கே கன்னிகா பரமேஸ்வரி கும்பாபிஷேகம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் காஞ்சிபுரம் போகிறப்பறம் இதெல்லாம் தகவல் சொல்லி தொடர்ந்து இங்கேயே ஒரு நிகழ்ச்சி ஏற்படுறது. சங்கர